Good morning students, welcome to Sheba online class. So let's start our class 13. So the same topic, current electricity. Inside of the topic, temperature depends on resistivity in semiconductor. Okay, last class we learned about the conductors in temperature in electric field. Okay, so here the temperature will be increase in semiconductors. So what will be happen? So listen this. So this is a one conductor. Okay, already we know that one metallic some objects will be there, no? So inside of us applying some electric field, so it conducting electricity means that is a conductor. So this is a one metallic conductor. Here inside of them some electrons will be there, so we apply some electric field. So the movement of electrons in this conductor. Okay, so last class la நம்ம பாக்கும்போது என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர்ஸ் இது கண்டக்ட் ஆகுது, அந்த கண்டக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ரைஸ் அப் ஆகும். ஸோ அதே இடத்துல வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக நம்ம இது பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளைங் வந்து அதிகமாக கொடுக்கும்போது அந்த இடத்துல சம் கொலிஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த கொலிஷன்ஸ் நடக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சம் ஏர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்ஸை கம்மி பண்ணும். ஸோ அதை புஷ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் ரேண்டம்லி மோஷன். ஓகே, இட்ஸ் ப்ரொடியூசிங் எ ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷனில் அது ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஃப்ளோவிங். ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகாது, ஆப்போசிட் சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, நடுவிலே கொலிஷன்ஸ் ஆகி ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் சம் ஏர் மாலிகுல்ஸ் அந்த டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, ஸோ டெம்பரேச்சர்ஸும் நம்ம அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும், நிறைய மாலிகுல்ஸ் வந்து புஷ்அப் ஆகும்போது எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ வந்து கம்மியாயிடும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே சேம் வில் பி ஹேப்பன், பட் ஹியர் சம் சேஞ்சஸ் வில் பி தேர். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். பிகாஸ் இட்ஸ் அ செமி கண்டக்டர். ஒன்ஸ் we will know that conductor means it's fully the free electrons, n number of free electrons will be there in conductor, but one side insulator will be there. Insulator means what, it's no free electrons will be flow, it's a net charge, zero charge. So in between the gap we will know that it's some half is conducting, some half is insulating. Okay, so this is a semiconductor. Semiconductor na enna appdin pathona பாதி கண்டக்ட் ஆகும் பாதி இன்சுலேட் ஆகும். ஸோ இட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ செமிகண்டக்டர். ஓகே, இந்த செமிகண்டக்டர்ஸில் வந்து என்ன ஆகுது, டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி வந்து எப்படி கம்பைன் ஆகுது, டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ கம்மியாகும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ், current decrease and the resistivity also increase. Resistance increase, it's equal to resistivity also increase. So here we know that it's a formula for what, it's a conducting resistivity formula. Okay, in this formula will be, it's a reverse position is a resistivity. Okay, conductor formula வந்து நம்ம ரிவர்ஸ்ல கொண்டு வந்தோம்னா அது என்ன ஃபார்முலாவா நம்ம கம்பைன் பண்ணிப்போம், resistivity formula. Okay, so you will see in this diagram here one conductor will be there, inside of them some electrons will be moving in this position. So ஒரே பொசிஷனில் எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்ஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் வந்து அந்த கண்டக்டர்ஸில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த இட்ஸ் ஆப்போசிட் என்னென்னா கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து ரிலேட்டிவிட்டி இருக்குது, சம் ரிலேட்டிவிட்டி வில் பி தே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த டெம்பரேச்சர்ஸை அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹோல்ஸ் எப்படி இருக்குது, ஸோ உள்ள எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அது உள்ள எலக்ட்ரான்ஸ் நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்ஸ் கொடுக்கல, பேட்ரி இஸ் நாட் கனெக்டிங். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், வி அப்ளைங் சம் பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் டெர்மினல்ஸ், பேட்டரி வில் பி கனெக்டட். ஸோ சம் ஹோல்ஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துல. ஓகேவா, அது என்ன வோல்ட்டுன்னு நான் அப்புறமா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சம் ஹோல்ஸ் வில் பி தே. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஹோல்ஸ் வந்து என்ன ஆகுது, இந்த சைடு ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ஆகி கண்டக்டரில் கண்டக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து என்ன ஆகிட்டுருக்கு,
ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இந்த வோல்ட் மூலிமா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ ரேண்டம் மோஷன். ஓகே, இது ரேண்டம் மோஷனில் இல்லை, ஃப்ளோவிங் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷன்ஸில் இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து நோ கொலிஷன்ஸ் வில் பி ஹேப்பன். கொலிஷன்ஸ் நடக்கலை. ஸோ அதனால் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, மூமெண்ட் ஃப்ளோ கரெக்டாக போயிட்டுருக்கும்போது ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வருது. ஸோ திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெகட்டிவிட்டி வரும்போது ஃப்ளோ வந்து என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வோல்ட்ஸ்லேருந்து பாசிட்டிவிட்டிக்கு உள்ளே என்ட்ரு ஆகுது, தென் நெகட்டிவிட்டிக்கு வரும்போது ஃப்ளோ கம்மியாகுது, திரும்ப பாசிட்டிவிட்டியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி திரும்ப உள்ள எலக்ட்ரான்ஸ் கொடுத்து நெகட்டிவிட்டிக்கு வருது. ஸோ ஹியர் இட்ஸ் ரிலேட்டட் டு கரண்ட். ஓகே, நம்ம ஸ்விட்சஸ் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஸோ கரண்ட் உடனே வருது. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ கம்மியாகி ஆஃப் ஆகிடுது. ஸோ திஸ் வில் பி ஹேப்பன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் அ ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் ரோ. ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் ரோ, it's a resistance value, it's a resistivity value. Okay, so rho means conductor. Conductor, what will be happen means current flow will be increase means, and the resistivity is it's decrease. Okay, current flow increase means it's a resistivity decrease. Okay, resistance decrease and resistivity decrease. So we taken as here is equal to, it's a Ne square tau u divided by m. Okay, so the P is a power. Here we taken as it's a power, and this one is a m. M is a mass of the current. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் வந்து கரண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட மாஸை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மாஸ் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளோவிங் ஆஃப் கரண்ட் வந்து அந்த கண்டக்டரில் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளோ நம்ம வந்து எந்த வோல்ட் கொடுத்தா வந்து அதுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். Here we taken as m divided by its reverse position. So n number of electrons will be there means power will be decrease. ஸோ உள்ளே வந்து ரெசிஸ்டிவிட்டி கொலிஷன்ஸ் அதிகமாக நடக்கும்போது நார்மலாக வந்து அது உள்ளே இருக்க பவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இட்ஸ் பவர் வில் பி ரிலேட்டட் டு த எனர்ஜி ஆஃப் த கரண்ட். ஓகே, கரண்ட்டோட எனர்ஜியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இட்ஸ் அ பவர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, அதோட பவர் வந்து ஸோ பவர் வில் பி டிக்ரீஸ். So already we know that V is equal to IR. V is equal to IR means volt is equal to current and resistivity. So ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் resistivity என்ன பண்ணும், it flow. So here we taken as IR means volt is equal to current and resistivity. volt வந்து நம்ம எது கூட ரிலேட் பண்ணுறோம், கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகும், கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு வோல்ட். ஸோ நம்ம வோல்ட் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது. அதே ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம் மீன்ஸ் சம் வோல்ட் ரெசிஸ்டன்ஸ். அது ஒரு ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அந்த பேட்ரி எது கூட கனெக்ட் பண்ணுவோம், சம் பல்ப் ஆர் எனி அதர் எலக்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி இது. ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதுதான் நம்மளுக்கு என்ன காட்டும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஸோ அந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணுது, அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மி பண்ணி கரெக்ட் ஃப்ளோ கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி யூஸ் ஆகுது. ஸோ V is equal to IR. ஸோ R increase is equal to V divided by I. ஸோ resistance is equal to இட்ஸ் இதை என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னாக்கா ரிவர்ஸில் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரெசிஸ்டிவிட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வோல்ட் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ஓகே, ஸோ V டிவைடட் பை I. ஸோ வோல்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக ரெசிஸ்டன்ஸுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக கரண்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஹியர் வி டேக்கன் இட்ஸ் அ டெம்பரேச்சர். ஸோ வி அப்ளைங் சம் டெம்பரேச்சர் மீன்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, in this conductor is a semiconductor. So we applying some temperatures also. Here the changes, no changes will be there. Current flow will be produced in normal position. Okay, so current flow வந்து என்ன ஆகும், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதோட ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். இங்கே கொலிஷன்ஸ் நடக்காது. பிகாஸ் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி ரொம்ப நெருக்கமாக. ஓகே,
ஸோ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த n கொடுத்துருக்கேன்ல, ஸோ n மீன்ஸ் வாட் என்ன அப்படின்னாக்கா அந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதோட நம்ம ஆப்போசிட்டில் இருக்க ரெசிஸ்டிவிட்டியோட பவர் என்ன ஆகுது, கம்மியாயிடுது அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸோட ஸ்ட்ரென்த்து அதை ரெசிஸ்டிவிட்டியை விட அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே கரண்ட் ஃப்ளோ கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இதே தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சம்மர் டைம்ஸில் வந்து ஷார்ட் சர்க்கியூட்ஸ்லாம் நிறைய நடக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல ஷார்ட் சர்க்கியூட்ஸ் நடக்கும். ஸோ எதனால் அப்படின்னா நம்மளோட அந்த இடத்துல டெம்பரேச்சர்ஸ் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்மளுக்கு சம்மர் அந்த ரேடியேஷன்ஸ் வந்து லெவல் அதிகமாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆக நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை விட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ரப்பர் ஒயரு வந்து பாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்போஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிஸ்போஸ் ஆகும்போது அந்த ஒயரும் வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்காது அப்படின்றாங்க. ஓகே? ஸோ டெம்பரேச்சர்ஸ் ரைஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஷார்ட் சர்க்கியூட்ஸ் நடக்குது. ஸோ ஹியர் students see this is a resistance box. It's a decayed resistance. Decayed resistance means what? It's producing a 10 volt resistance. It's a decayed resistance. Okay va? Totally வந்து 1 voltலேருந்து 10 voltsக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த 10 volts வரையும் இருக்க ரெசிஸ்டன்ஸை நம்ம decayed resistance சொல்கிறோம். See here number will be there. ஸோ இந்த நம்பர் வோல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் வந்து வோல்ட்ஸ். ஓகேவா? 1 volt 2 volt 3 voltsன்னு சொல்லிட்டு 10 volt வரையும் கால்குலேட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு 11 volt 12 volt அப்படி வேணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இங்கே ஸ்மால் ஒரு டாட்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ அந்த டாட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மார்க். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா 14 or 15 அந்த மாதிரி நம்ம வந்து 10 கால்குலேட் பண்ணிப்போம் இதுலேயே. ஓகேவா? ஸோ இதை வந்து 20 volts 30 volts வரையும் நம்ம ஆனால் 10 volts வரையும் தான் நம்ம கொடுக்க முடியும். 100 voltsலாம் கொடுக்க முடியாது. ஸோ 10 volts 20 volts 30 40 ஆர் சம்திங் கொடுக்கலாம் நம்ம. ஓகேவா? டென்ஸாக. ஸோ நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டாலுமே நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணுறோன்னும் போது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஒன் இஸ் அ பாசிட்டிவ், அனதர் ஒன் இஸ் அ நெகட்டிவ் கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த ரெசிஸ்டர் பாக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த கரண்ட் ஃப்ளோவோட மெயின்டெனன்ஸை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? நம்ம எவ்வளோ வோல்ட் அப்ளை பண்ணுறோமோ அதை வச்சு தான் இப்போ இன்கேஸ் வந்து நம்ம 2 volt கொடுக்கும்போது அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போது பட் ஃப்ளோவிங் ஆஃப் அது நம்மளோட கரண்ட்டை வந்து என்ன பண்ணோன்னா யூனிட்டை கம்மி பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு யூனிட்டை கம்மி பண்ணி கொடுக்கும்போது கரண்ட்டை அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது வந்து கம்மியாகுது. பட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது வோல்ட்டை வந்து கரெக்டான வோல்ட்டை வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டர்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த ஒரு பேட்ரி கனெக்ஷன் எடுத்தாலுமே இன்சைட் ஆஃப் த பேட்ரி சம் ரெசிஸ்டன்ஸ் வில் பி தேர். ஓகே? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது வந்து டிகேட் ரெசிஸ்டன்ஸ்னால நம்ம தனியாக வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேட்ரி உள்ளே ஆல்ரெடி கனெக்ட் ஆகியும் சம் பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இதுவான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். Students, see this is a Ohm's law apparatus. So here we taken inside of this apparatus we already know that some volts will be there. It's here some resistance will be there. Okay? நம்ம வந்து பேட்ரி இதுலேயே பேட்டரியும் இருக்குது, வோல்ட்ஸும் இருக்குது, ரெசிஸ்டர்ஸும் இருக்குது. ஸோ ஹோல் கனெக்ஷன்ஸும் வந்து நம்ம இதுலேயே வந்து நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ரி கனெக்ஷன் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. வோல்ட் வந்து நம்ம சம் வோல்ட்ஸ் வந்து இந்த ரியோஸ்டாட் இருக்குல்ல, ரியோஸ்டாட் மூலயமா நம்ம வோல்ட்ஸ் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ நம்ம வோல்ட்ஸ் எவ்வளோ 1 volt 2 volt நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அதோட நம்ம கரண்ட் ஃப்ளோ யூனிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதில் வந்து மெஷர்மெண்ட் காட்டும் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது. ஸோ இந்த வோல்ட்ஸ் மூலயமா நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் பட் யூனிட்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹியர் திஸ் எக்ஸ் இஸ் அ
X is an unknown resistance. ஓகேவா, நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா, ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இங்கே ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஹியர் திஸ் இஸ் அ சர்க்கியூட் ஆஃப் Ohm's law circuit. ஸோ இட்ஸ் அ n நம்பர் சர்க்கியூட்ஸ். ஓகேவா, இது என்ன சர்க்கியூட் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் இந்த சர்க்கியூட் இந்த கனெக்ஷன்ஸோட இன்சைட் ஆஃப் த கனெக்ஷன்ஸை வந்து நம்ம சர்க்கியூட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பேட்ரி கனெக்ஷன், திஸ் ஒன் இஸ் அ வோல்ட் கனெக்ஷன். நம்ம வோல்ட்டு கூட வந்து நம்ம என்ன இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சம் ஆப்ஜெக்ட்ஸ், அது லைட்டாக இருக்கலாம் இல்லை பல்ப், எனி அதர் கனெக்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ அமீட்டர் வந்து கரண்ட் ஃப்ளோ எவ்வளோன்னு நம்மளுக்கு மெஷர் பண்ணி காட்டுது. ஹியர் ரியோஸ்டாட், திஸ் ஒன் இஸ் அ ரியோஸ்டாட். ஸோ இந்த ஹோல் கனெக்ஷன்ஸும் நம்ம கொடுக்கும்போது ஹியர் திஸ் ஒன் இஸ் அ ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் ஆன். நம்ம ஆன் பண்ணும்போது உள்ளே வந்து சர்க்கியூட்ஸ் க்ளோஸ் ஆகிடும், க்ளோஸ் ஆனதும் கரண்ட் ஃப்ளோ வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹியர் ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்குது. ஸோ ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்கும்போது ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஆஃபில் இருக்கும்போது ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்கும், ஸ்விட்ச் ஆனில் இருக்கும்போது க்ளோஸ் சர்க்கியூட்டாக இருக்கும். பிகாஸ் சர்க்கியூட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் கரண்ட் ஃப்ளோ வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ ஹியர் திஸ் ஒன் இஸ் அ Ohm's law apparatus. எதனால் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு வோல்ட் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம், அதோட யூனிட் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம், ஹோல் சர்க்கியூட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஹியர் நம்ம இன்சைட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுலேயும் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ அதையே வந்து நம்ம இனிமேல் வர இப்போ நம்ம டெம்பரேச்சர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆகுது எப்படின்னு பார்த்தோம்ல ரெசிஸ்டிவிட்டியில். ஸோ இதுலேயும் சேம் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு நடக்குது. ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அந்த கண்டக்டரில் வோல்ட்ஸை வந்து நம்மளை எவ்வளோ வோல்ட்டுன்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த வோல்ட்டை வச்சு தான் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது ஃப்ளோ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு டெம்பரேச்சர்ஸ் எப்படி வந்து டிபெண்ட்ஸ் ஆகி ரெசிஸ்டிவிட்டியில் வந்து நம்மளுக்கு ஃப்ளோ ஆகி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தோம். ஸோ ஆர் யூ கிளியர் now? So next class we know about the energy and the power, in between the energy and the power, difference between them. Okay, so energy na enna, power na ennன்றதை நம்ம டீட்டெயிலாக வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். So students, notes will be sent in the WhatsApp group. You note it on and send properly in the timing, correct timing. Okay, so any doubts if you clarify in the calls or any other them. Okay, thank you students.